வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்போ தான் முறையா நம்ம சேனல் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எத குறித்து பார்க்க போறோம்னா, தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை தான் பார்க்க போறோம். எத பத்தின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸு அப்புறம் கண் பணி அதுக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து கொலைகள் நடக்குது. அத பத்தி இன்னைக்கு விழிப்புணர்வு பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அ ஆணவ படுகொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்புல வந்து ஆணையம் அமைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சட்டமன்ற கூட்டத்தொடரிலே பார்த்துருப்பீங்க. ஆணையம் வந்து அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தலைமை நீதிபதி தலைமையிலன்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கருணை அடிப்படை பணி, அதாவது வாரிசு பணி வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர வந்து ஒரு சில இடங்கள்ல அ கொலை பண்ணிடுறாங்க. அ அப்படின்னு சொல்லி மர்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வாரிசு ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டும், நெறைய நியூஸ் பேப்பர்ல செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு அவங்க பெற்றோர்களே வந்து அவங்க வாரிசுகளுக்கு வேலை குடுக்கலாம். அதுவும் வந்து சட்டத்தில விதிமுறை இருக்கு. ஆனா வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்றதில்ல. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் பணம் வாங்குறதுக்கு ஒரு சில இடத்துல பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு கூட நியூஸ் பேப்பர்ல, சோசியல் மீடியாலலாம் செய்திகள் வந்த வண்ணமா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா அது செட்டில்மென்ட் இன்னும் பணம் அதிகமா வரும். அப்ப வந்து கிளைம் வாங்கிக்கலான்றத அவங்க சிந்திக்கிறதில்ல. அ இத்தன அ விஷயங்கள் இருக்குது. இப்ப வந்து எப்படி வந்து ஆணையம் வந்து அ அமைச்சு ஆணவ படுகொலைய சேவ் பண்ணாங்களோ, அதேபோல வந்து அந்த கருணை அடிப்படை பணி வாங்குறதுலயும், அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் பணம் கிளைம் வாங்குறதுலயும் அந்த மர்டர் பண்றத வந்து தமிழக அரசு கண்ட்ரோல் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு கவனம் தீர்மானம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு விழிப்புணர்வு பண்றோம் நம்ம சேனல்ல. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.